மயிலாடுதுறை மாவட்டம் ஆற்காட்டு கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களை நேற்று காட்டு பண்ணி தாக்கி அவங்க இப்போ அரசு மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்காங்க மயிலாடுதுறையில். அதனால் பொதுமக்கள் அச்சத்தோடு அந்த பிள்ளையாருக்கு போகும்போதும் வயலுக்கு போகும்போது அச்சத்தோடு போகிற மாதிரி இருக்குது. அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். என் பேர் வாசிக்குங்க. ஆற்காடு பக்கத்து வீட்டுக்காரவங்க விவசாயம் பண்ணாங்க, வேலை பார்க்க போனாங்க. பன்னி கடந்து ஒடியாந்து காலில் கண்ணியெல்லாம் கடித்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்குறாங்க. நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க. எங்களுக்கும் பயமாக இருக்குது பில்லுக்கெல்லாம் இறக்க போகிறதுக்கு. நாங்கள் வேலை விற்றுக்கலாம் அந்த லைன் தான் போகணும். எங்களுக்கு பயமாக இருக்குது சார். எங்களுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்க சார். மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தனாரது கிராமத்தில் வசித்து வரும் கந்தசாமி என்ற நபர் வேலைக்கு செல்லும் போது காற்று பண்டிகை தாக்கி மூக்கு, கை, கால், பல் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு அரசு பெரியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த காற்று பண்டிகைகளின் தாக்கம் கடந்த ஒரு வருடமாக அனந்தண்டாவரம், கீழமராந்தூர், மேலாநல்லூர், முழையூர் போன்ற கிராமங்களில் காற்று பண்டிகை நடமாட்டம் அதிகமாக உள்ளது. விவசாயிகள் பல முறை நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அடிப்படையை பார்க்கும்போது தையல் போடுவதற்கு அங்கு உதவியாளர் வந்தபோது லைட் இல்லை. ஆஸ்பத்திரி அரசு பெரியார் மருத்துவமனையில் லைட் வசதி கிடையாது. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சியில் அந்த ஆஸ்பத்திரி தனியார் மருத்துவமனைக்கு இணையான ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்த ஹாஸ்பிட்டலில் இன்று டாக்டர்கள் கிடையாது. குறிப்பாக 45 டாக்டர் இருந்த இந்த ஆஸ்பத்திரியில் இன்று 23 டாக்டர் தான் உள்ளார்கள். அதே போல் எறும்பு முறிவுக்கு சுத்தமான டாக்டர்கள் கிடையாது. எனவே இந்த நிர்வாகம், அதாவது அதிமுக ஆட்சியில் எதெல்லாம் கொண்டு வந்தோமோ இந்த ஆட்சியில் மூடு விழா மட்டும் காணுகிறார்கள் தவிர உற்பத்தியும் கிடையாது, எந்த செயல்பாடும் இல்லை. எனவே இந்த ஆட்சி கண்டிக்கத்தக்கது. அதே போல் இந்த ஆஸ்பத்திரியில் 3 தொகுதிகள் உள்ளது. அதாவது மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், அதுக்கு தலைமை மருத்துவமனை. அந்த மருத்துவமனையிலே இந்த எல்லா வசதிகளும் அதிமுக ஆட்சியில் செய்து கொடுத்தும் இன்று டாக்டர்கள் அதை குறை உள்ளது. அதே போல் ரிப்போர்ட் சிடி ஸ்கேன், எம்ஆர் ஸ்கேன் எடுத்தாலும் அதை பார்த்து சொல்வதற்கு 2 நாள் ஆகிறது. இந்த பக்கம் தான் நான் சொல்ல வேண்டியது எல்லாருமே. வாயெல்லாம் கொள்ளையத்தா கவர்மெண்ட்டுக்கு போகுது. உடனே என்ன பண்ணிட்டோம், இங்கே பில்லு கிடக்கான்ட்டு இங்கே பார்க்கறதுக்காக போனதும் அந்த பண்ணி அது காட்டு பண்ணி என்ன பண்ணுறது அங்கேருந்து என்னை பார்த்துட்டு உடையாந்து ஒரே முட்டலாம் முட்டி தூக்கி எழுதிட்டுங்க. நான் என்ன செஞ்சேன், ஆஹா இதோட நம்ம உசுரை போச்சு, இதோட சரியாக போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த முட்டை போய் ரிவேஸில் போய் திரும்பி இந்த மூக்கில் குத்தி அப்படியே தூக்கி நின்று ஓடியே போயிட்டுங்க. அதோட நான் வீட்டுக்கு போய் ரத்தத்தோடு வீட்டுக்கு போய் ரூபா பசங்களை வண்டியில் ஆஸ்பத்திரியில் போய் இது வேலைக்கு போக முடியுங்க சார். அந்த பக்கம் காட்டு பண்ணி நிறையா இருக்குது சார். நான் தேனும் பார்க்குறேன். போன வருஷம் கூட ஒரு 6 பண்ணி வந்துதுங்க சார். நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த பக்கம் வேலைக்கு போக முடியல. அரசாங்கம் உடனே அதை பார்த்து நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் சார். இப்போ உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக போட்டிருக்கேன். வக்கீல் பேர் ராதாகிருஷ்ணன். அதாவது நைனா சொன்னாங்க
பெரம்பூர் ஸ்டேஷன்